என் இனிய தமிழ் நண்பர்களே வணக்கம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் ஒரு வார்த்தை படித்தேன். 2 இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போதை மருந்துகள் விற்க போகிறப்போ பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க விட்டுருக்காங்க. படிக்க போகிறேன் அப்படிங்கிற நேரில் இவன் போய் போதை மருந்து வாங்கி விற்றுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. போதை மருந்துகள் விற்பனை, போதை மருந்துகள் உபயோகம் என்பது இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கிவிடும் என்ற கருத்தில் சந்தேகமே வேண்டாம். ஒரு நாட்டில் இந்த யூத் எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. யூத்து வழிமாறி போனார்கள் என்றால் இந்த நாடு இல்லாமல் போய்விடும் என்பது மிக முக்கியமானது. அதுகொண்டு இந்த யூத்தை நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க ஏன் தவறான வழியில் போகிறாங்கன்னா அவங்க போதைக்காக போகிறார்கள். போதை வாழ்க்கையில் தான் போதை இருக்க வேண்டும், ஆனால் போதையை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை எனக்கு போதை நிறைந்த வாழ்க்கை நன்றாக வாழ்கிற போது வாழ்க்கை ஒரு போதையாக மாறும். அப்படித்தான் வாழ வேண்டும், அது கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய நிறைய பேர் நினைக்கிறாங்க கலைஞர்களாக மாற வேண்டும் என்றால் போதை உபயோகிக்க வேண்டும். நல்ல பெரிய கலைஞர்கள் போதை இல்லாமல் வாழ்ந்த ஒருபாடு கலைஞர்கள் இருக்கிறார்கள். அதனால் போதை வருகிற போது கலை வரும், கலைஞன் ஆவான் அப்படிங்கிற அந்த முட்டாள்தனமான வாதங்களை தள்ளிவிடுங்கள். ஏன் இவர்கள் இப்படி இந்த பல இளைஞர்களும் ஏன் போதைக்கு பின்னால் போகிறார்கள், அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி 4 விஷயத்தை இன்னைக்கு பேச போகிறோம். பாருங்கள். ஒன்று, இந்த இளமை அப்படிங்கிறது ரொம்ப எனர்ஜி இருக்கிற, ரொம்ப ஆற்றல் இருக்கிற ஒரு டைம். இந்த ஆற்றல் இருக்கிற டைமில் இதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி விடலைன்னு வச்சுக்கோங்க. அதாவது குதிரையை பார்த்துருக்கீங்களா, குதிரையில் இப்படி கட்டியிருப்பாங்க. ஏன் குதிரை ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது இப்படி கட்டலன்னு இதனுடைய கவனம் மாறிவிடும். கவனம் மாறிவிட்டால் இது வழி மாறிவிடும். அப்போ எது ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறதோ அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ இவன் வாழ்க்கையில் இவன் ஃபோக்கஸ் என்ன, எங்கே போகிறான், லட்சியம் என்ன அப்படின்னு ஃபோக்கஸ் உண்டாக்கி கொடுத்தால் இவர் தவறான வழிக்கு போக மாட்டார்கள் என்பதுதான் முதல். இரண்டாவது என்ன, ரிஸ்க் எடுக்கிறதுக்கான டெண்டன்சி எக்கச்சக்கமாக இருக்கிற டைம் இது. என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பான். நான் 48 வயசில் எடுக்கிறத விட எங்கள் அக்கா பையன் 20 வயசில் நிறைய ரிஸ்க் எடுப்பான். ஏன்னா ரிஸ்க் எடுக்கிற டைம் இந்த டைம். இந்த ரிஸ்க் எடுப்பது தவறில்லை, அந்த ரிஸ்க்கை பாசிட்டிவாக எடுக்க அவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஸ்னஸ் தொடங்கினா ரிஸ்க் எடுக்கணும்ல. அப்போ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறத பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தால் அவருக்கு இந்த தவறான வழிகள் போக மாட்டார்கள் என்பதுதான் 2. 3 என்ன, ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் நடக்கிற டைம் இது. ஐடென்டிட்டி ஃபார்மேஷன் என்ன, சொத்துவம், நான் யார் என்று தேடுகிற டைம் இது. எனக்கு என்ன, நான் எதற்காக பிறந்தேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன, நான் யார் அப்படிங்கிற கேள்விகள் கேட்குற டைம். இந்த டைமில் ஒரு நல்ல மென்டர்ஷிப், நல்ல மாடல்ஸ், நல்ல இந்த மாதிரி இவரை மாதிரி வாழணும், இவரை மாதிரி உயர்ந்து போக வேண்டும், இவரை மாதிரி நல்ல கல்வி நிறுவனத்தில் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாடல்ஸை காட்டி கொடுக்க முடிந்தால் வாழ்க்கையில் பாருங்கள். நீங்களும் நானும் வாழ்ந்திருந்த டைமில் நமக்கு நிறைய தலைவர்கள் இருந்தார்கள். இவரை போய் வாழ வேண்டும், காமராஜரை போய் வாழ வேண்டும், ஏபிஜே அப்துல் கலாமை போய் வாழ வேண்டும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு காலம் கடந்து வருகிற போது இவரை மாதிரி வாழக்கூடாதுன்னு பலரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நிலைமையில் போய்கிட்டு இருக்கப்போ அப்போ நல்ல மாதிரிகள், நல்ல மாடல்ஸை நம்ம குடும்பத்திலையும் வெளியும் காட்டி கொடுக்க முடிந்தால், ஒரு மென்டர்ஷிப் கொடுக்க முடிந்தால் இவர்கள் நல்ல வழிக்கு போவார்கள், ஐடென்டிட்டியை தெரிந்து கொள்வார்கள். 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, பியர் ப்ரெஷர் நல்லா இருக்கிற டைம் இது. பியர் ப்ரெஷரில் கூட இருக்கிறவன் தண்ணி போட்டால் இவனுக்கு தண்ணி போடணும்னு, கூட இருக்கிறவன் போதை சாப்பிட்டானா இவனும் போடணும்னு சொல்லும். பியர் ப்ரெஷர் இருக்கிற டைம். நீங்கள் சொல்கிறத விட உங்கள் மகனோட ஃப்ரெண்டு சொல்கிறது தான் மகன் கேட்பான். ஏன்னா பியர் ப்ரெஷர் இருக்கிற டைம். அதனால் நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு பாருங்கள். நல்ல நண்பர்கள் இருக்கிறவர்கள் இந்த வழிக்கு போக மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ உங்கள் மகனை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். இது இளைஞர்களுக்கும் சேரும், பேரண்ட்ஸுக்கும் சேரும். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 1, எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 2, ரிஸ்க் எடுக்கிறத பாசிட்டிவாக எடுங்க வாழ்க்கையில். ஏன்னா ரிஸ்க்கு தான் ப்ராஃபிட்டை உண்டு பண்ணணும்னு காமர்ஸ் சொல்லுது. அதனால் இன்னும் உங்களால் ப்ராஃபிட் உண்டு பண்ண முடியும். ரிஸ்க் எடுக்கிறது நல்லது, ஆனால் பாசிட்டிவான ரிஸ்க் எடுங்க. 3, ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணுற டைம். அதனால் நல்ல மாடல்ஸை பார்த்து வாழ்க்கையில் இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத மென்டர்ஷிப் வாங்கிட்டு முன்னாடி போங்க. இந்த கெட்ட பழக்கங்கள் போக மாட்டீங்க. 4, பியர் ப்ரெஷருக்கு டைம். நல்ல நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் ஒருபோதும் இந்த மாதிரி போதை மருந்துகள் பின்னால் போக மாட்டார்கள். போதை மருந்து பின்னால் ஒரு இளைஞர்கள் போகிறார்கள் என்றால் அது நாடுக்கு ஆபத்து என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இளைஞர்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை
குறித்து தான் இந்த நாடின் வருங்காலம் எங்கு போகிறது என்பதை தெரிந்து கொள்விடும். உலகத்தின் மிக அதிகமான இளைஞர்கள் இருக்கிற நாடு என்னுடைய நாடு என்பதை தெரிந்து கொண்டு, நம்முடைய நாடு என்பதனால் அந்த இளைஞர்களை வழிமாறாமல் இளைஞர்களை நல்ல வழியில் கொண்டு போக உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொண்டதினால் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அவர்களை உதவுங்கள், அவருக்கு நல்ல வழி காட்டிக் கொடுங்கள். நல்ல இளைஞர்கள் இருக்கிற நாடு மிகப்பெரிய நாடாக பாராட்டப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த தயவுசெய்து பார்த்துருக்கும் என்று பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனல் மோட்டிவேஷன் தமிழ் என்கிற இந்த யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை ஒரு புதிய விஷயமாக மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.